எப்படி இருக்கீங்க? ஸோ ஹோப் யூ ஆல் டூயிங் குட். ஸோ இன்றைக்கி நம்ம ஜங்கோட ஒன் ஷாட் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ அந்த மினி சீரீஸ் வந்து நான் சீக்கிரமாக போட்டுருவேன்டா. மினி சீரீஸ் போட்டேன்னா மினி சீரீஸே தொடர்ந்து போடலான் இருக்கேன். ஸோ எதுவுமே நம்ம ஒழுங்காக பண்ணது கிடையாது. ஸோ இதையாவது நம்ம ஒழுங்காக பண்ணுவோம் நான் நம்புகிறேன். அண்ட் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடா. அண்ட் அவ்வளோதான், இன்ட்ரோ முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் நம்ம இன்ட்ரோ எதுவுமே பார்க்க கிடையாதுல்ல. ஸோ ஒரு சின்ன இன்ட்ரோ ஒன்று பார்த்துடலாம். ஸோ என்னென்னா, உங்களுக்கும் ஜங்குக்கும் வந்து மேரேஜ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஜங்கூக் அண்ட் பேம் 3 பேரும் தான் வந்து வீட்டில் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கும். ஒரு 2 months கிட்ட தான் ஆகிருக்கும். கொடுத்துட்டு அவங்க போகும்போது இது பாருங்க, இது மெடிசன்ஸ், இந்த ட்ரீட்மெண்ட் இதனாலெல்லாம் முடிய போகிறதில்ல. ஒன்றுலேயும் தான் இது இருக்குது. நீ இனிமேல் வர போகிற லைஃப் எப்படி பார்க்க போகிறன்றதுலையும் இது தங்கியிருக்கு. ஸோ நீ ஓவராக டிப்ரெஸ்ட் ஆகாமல் நான் சொன்னதெல்லாம் பண்ணு. உன் ஃபேமிலிக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணு, வெளியில் போ, ஹாப்பியாக இரு. பழசை பற்றி நினச்சி பார்க்காத. உன் ஃபோனில் இருக்க அவனோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அழிச்சிடு. உன் நினைப்பு அவனுக்கு வரணும், உனக்கு இல்லை. சரியா? சரி, தேங்க்ஸ் டாக்டர். நீங்கள் மட்டும் இல்லைன்னா சரி இதெல்லாம் என்னோடய டியூட்டி. ஓகேவா? சரி, ஓகே டாக்டர். ஸோ இப்படி தான் அந்த பேஷண்ட்டும் போயிருப்பாங்க. ஸோ 2-3 பேஷண்ட்ஸ்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்க. ஸோ அப்போ ஜங்கு வந்து கால் பண்ணுறான். கால் பண்ணிவிட்டு, வயலு இப்படி பண்ணுற, சாப்பிட்டியாடி? சாப்பிட்டேன். நானே உனக்கு கால் பண்ணலான் இருந்தேன். சாப்பிட்டியா? பேம் சாப்பிட்டானா? நானும் சாப்பிட்டேன், என் பையனும் சாப்பிட்டான். சரி, ஆனால் பசிக்குதா? ஏண்டா, சாப்பாடு நல்லா இல்லையா? பத்தாதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, இது வேறு பசி. கால் பண்ணுறியா? வீடியோ கால். இது பாரு ஜங்குக், நான் ஒர்க்கில் இருக்கேன். என்னாலலாம் வீடியோ கால் பண்ண முடியாது. போட. ப்ளீஸ் டி என் தங்கல, என் வாயின் சொல்லல, என் ஜில்லு பாப்பால, ப்ளீஸ் டி. இது பாரு ஜங்குக், நீ கால் பண்ணி ஒன்று பார்த்துட்டனாலே போதும். அப்புறம் அது காட்டு, இது காட்டு, அப்புறம் வீட்டுக்கு வா, அது பண்ணோம், இது பண்ணோம். நீ அங்கே போயிடுவ ஜங்குக். உன்னால் என்னால் நம்ப முடியாது. போடா. ஸோ அப்போ ஜங்கு வந்து கால் பண்ணுறான். கால் பண்ணிவிட்டு, வயலு இப்படி பண்ணுற, சாப்பிட்டியாடி? சாப்பிட்டேன். நானே உனக்கு கால் பண்ணலான் இருந்தேன். சாப்பிட்டியா? பேம் சாப்பிட்டானா? நானும் சாப்பிட்டேன், என் பையனும் சாப்பிட்டான். சரி, ஆனால் பசிக்குதா? ஏண்டா, சாப்பாடு நல்லா இல்லையா? பத்தாதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, இது வேறு பசி. கால் பண்ணுறியா? வீடியோ கால். இது பாரு ஜங்குக், நான் ஒர்க்கில் இருக்கேன். என்னாலலாம் வீடியோ கால் பண்ண முடியாது. போட. ப்ளீஸ் டி என் தங்கல, என் வாயின் சொல்லல, என் ஜில்லு பாப்பால, ப்ளீஸ் டி. இது பாரு ஜங்குக், நீ கால் பண்ணி ஒன்று பார்த்துட்டனாலே போதும். அப்புறம் அது காட்டு, இது காட்டு, அப்புறம் வீட்டுக்கு வா, அது பண்ணோம், இது பண்ணோம். நீ அங்கே போயிடுவ ஜங்குக். உன்னால் என்னால் நம்ப முடியாது. போடா. ஸோ நீங்களும் அவன் ரொம்ப கெஞ்சிரான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் கால் பண்ணியிருப்பீங்க. கால் பண்ணதும் ஜங்குக்கும் இருந்துட்டு, வயனு அது கழட்டுடி, நான் கேட்டிருக்கேன், ப்ளீஸ் டி, இருடா, பொறுமையாக தான் கழட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாரி தான் கட்டியிருப்பீங்க. ஸோ அதில் முந்தானே வந்து நீங்கள் கழட்டி எப்படி காட்டுறீங்க. காட்டினதும் இப்படி ஜம்முக்கு வந்துட்டு, ஐயோ என்னடி இவ்வளோ பெருசாகுது, என்னடி? இதனால தான் நான் உனக்கு கால் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஒர்க்கில் வச்சு இப்போலாம் பேசுறது ஜங்குக்கு என்னால் முடியல. ப்ளீஸ் சொல்லலை, ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் காட்டுடி. சரி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும்
கொஞ்சம் கொஞ்சமாக கழட்டி உங்கள் இன்னர்ஸையும் கழட்டி. ஸோ நீங்கள் வந்து ஹாஃப் நேக்டாக இருக்கீங்க. ஜம்முக்கு ஐயோ கொள்றாளே. இஜிலுன்னு பாருடி. ஜம்முக்கு அப்பெல்லாம் பார்க்காதடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் தானே பார்க்குறேன். நான் பார்க்குறேன். எத்தனை தடவை பார்த்துருப்பேன், எத்தனை தடவை ஃபீல் பண்ணியிருப்பேன். இது பாரு ஜம்முக்கு, இப்பெல்லாம் பேசாத. இப்படிலாம் பேசினா நான் கால் வச்சுருவேன். இதை மூடித்தி விட்டு நீ கால் கட் பண்ணு. வெளுத்துருவண்டி ஒழுங்கால் அதுவும் காட்ட அப்படியே சொன்னது. நீங்களும் அப்படி ஒன்றார ரன் பண்ணி காட்டுறீங்க ஜம்முக்கும். உள்ளே விடுவாடி. ஜம்முக்கு நான் கால் கட் பண்ணிடுவேன்டா. இல்லடி என்னாலும் முன்னாடி வீட்டுக்கு வாயேன். இதான் நான் சொன்னேன்ல, இது நான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன்னு வைக்க, நீ அப்படியே கொண்டு போய் இன்னொன்று முடிச்சிருவேன். இதுக்கு தான் நான் சொன்னேன் கால் கட் பண்ண. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒர்க் இன்னும் ½ முடிஞ்சிடும். முடிஞ்சதும் வரேன், ஓகேவா? ஐயோ ½ தான் என்னால் வெயிட் பண்ண முடியாது. ப்ளீஸ் இப்போ வாயேன். இது பாரு ஜம்முக்கு, கொஞ்சம் ஒர்க் இருக்கா, நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன், சரியா? ஐயோ ½ வெயிட் பண்ணுமா? சரி சீக்கிரமாக வாண்ணா. சரி ஜம்முக்கு, நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கால் கட் பண்ணிடுறீங்க. கால் கட் பண்ணிட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பேஷண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் பேஷண்ட்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு வாடா வெளியில் போயிட்டான் போல் இருக்கு வையனு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுவுமே பேசாமல் அவங்களுக்கு அப்படியே பெட்டில் தூக்கிட்டு போயிட்டு அப்படியே பெட்டில் போட்டு, பையன் எனக்கு தான் கட்டிட்டு போச்சு, அது எப்படி தூக்கிட்டு வந்தால் கேட்கணுமா? அங்கேயே வச்சு கேட்டுக்கலாம்ல. அதெல்லாம் ஒரு மாதிரி ஃபீலாக இருக்க முடியே. அதுக்கு தான் ஏன் கூப்பிட்டு வந்தாண்ணா, ஏன் முன்னாடி நான் கூப்பிட்டு வரேன் வைக்கணும். பார்க்கலாம், நல்லா இப்போ தான் போச்சு. இப்போ நீ விட்டனா இன்னும் நல்லா போகும். விட்டுருவாடி. ஐயோ நீ என்ன விட்டனா நான் நல்லா போகும்னு சொன்னேன். உன்கிட்ட பேசவே முடியல ஜம்முக்கு. சரி பேசாத, சேரில் காட்டு ஜம்முக்கு. ஏன் நீ கூப்பிடுற? நான் சரியாக தானே சொல்கிறான். நீ சரியாக சொல்கிறியா உன்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிக்க போகிறீங்க. ஸோ ஜம்முக்கும் உங்களை அப்படியே நிறுத்தி அடிக்க வருவியா நீ? அடிக்க வருவியா? அதுவும் என்னைய ஜான் ஜம்முக்கே அடிக்க வருவியா? ஏன் ஜான் ஜம்முன்னா பொண்ணடிக்கிட்ட அடி வாங்க மாட்டானா? அப்பெல்லாம் இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு கெத்து மெயின் பண்ணும்பா, நல்ல கெத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படிலாம் கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பேமும் வந்துட்டு அப்படியே உங்கள் 2 பேர் கூட விளாட்றான். ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு உங்களை பார்க்கறதுனால உங்ககிட்ட தான் ரொம்ப நேரம் விளாட்றான். விளாடி முடிச்சுட்டு அவனும் அப்படியே போயிட்டு டயர்ட் ஆகிட்டு அவனோட இடத்துல போயிட்டு படுத்துடுறான். அப்போ ஜம்முக்கும் தற்பலாம் முடி ஜம்முக்கு ப்ளீஸ் தான் நீ பண்ண வேலைக்கு நான் வேலைக்கு கொண்டு போயிருக்கு அப்படி ஒழிச்சுக்கிட்டோம். அதெல்லாம் வலிக்கல, நான் மெதுவாக தான் பண்ணேன். நான் நல்லா பையன். ஐயோடா நீ மெதுவாக பண்ண, ஒன்று என்னால் நடக்கவே முடியல ஜம்முக்கு. அதெல்லாம் இல்லை, நான் மெதுவாக தான் பண்ணேன். உன்னோட மெதுவாக தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு காலேஜ் போயிட்டு 2 பேருமே அப்படி சாப்பிடக்கூட இல்லை, தூங்கிடுறீங்க. ஸோ அடுத்த நாள் மார்னிங் உங்களுக்கு ஒரு கால் வருது. யானை பார்த்தா தியா வந்து கால் பண்ணியிருப்பான். கால் பண்ணிவிட்டு பிஸியாக இருக்கியா வயன்? இல்லை சரி இப்போ தான் எழுந்திரிச்சேன், உங்ககிட்ட பேசலாமா? பேசலாம் சொல்லு. நீங்கள் நேற்று சொன்னதுலேருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்குது. இன்றைக்கி நான் என் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். அவங்க கூட வெளியில் போயிட்டு வர போகிறேன். எல்லாம் உங்களால் தான். ரொம்ப தேங்க்ஸ் பையன். இதுக்கெல்லாம் தேங்க்ஸா? நான் உன்னோட ஃப்ரெண்ட் மாதிரி. எனக்கெல்லாம் தேங்க்ஸ் வேண்டாம் சரியா? நீ ஹாப்பியாக உன்னோட லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்ததுனாலே அதுதான் நீ எனக்கு பண்ணுற பெரிய தேங்க், ஓகேவா?
அச்சோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ உங்களோட பிளான்ஸை எனக்கு ரொம்ப சூப்பராக நீங்கள் பண்ணுறீங்க, ஓகேவா? சரி வையன், நான் அடிக்கடி கால் பண்ணுறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் கால் கட் பண்ணிடுறீங்க. அப்போ ஜங்கும் எழுந்திரிச்சிட்டு யாருடைய அது என்னோடய பேஷண்ட் என்ன சொன்னாங்க, அதுவா நேற்று அவள் என் கிளினிக்கு வந்தா, அவளோட லவ்வர் அவளோட ஃப்ரெண்டே லவ் பண்ணி அவளை கிட் பண்ணுறத அவள் கண்ணு முன்னாடியே பார்த்துருக்கா. அது அவளை ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போயிடுச்சு. அதான் என்கிட்ட வந்து பேசினா. நான் அதான் சொன்னேன், உன் ஃபேமிலிக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ண எல்லாம் மாறிடும்ன்ட்டு. அதான் எனக்கு இன்னைக்கு கால் பண்ணி உங்களால் தான் அப்படின்னான்னு சொல்கிறேன். ஓ சரி சரி, என் பொண்ணாடியும் ரொம்ப ஃபேமஸ் தான். அதை விட ரொம்ப நல்ல பொண்ணு தான், ரொம்ப நல்லா அறிவான தெளிவான பொண்ணு. அப்படியா? தெளிவான பொண்ணு. ஆமாம், அதனால தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சரி, எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன்னா ஈவினிங் நான் வர லேட்டாகும். நீங்கள் பேங்க் சாப்பிட்டு தூங்கிடுங்க, நான் ரொம்ப லேட்டாக தான் வருவேன். சரி ஜங்குக்கு, அங்கே சாப்பிட்ருவியா இல்லை சாப்பாடு செஞ்சு தரவா? இல்லை இல்லை, நான் அங்கேயே சாப்பிட்டு தான் நினைக்கிறேன். நீ ஓரெல்லாம் ஸ்டே பண்ணி காத்துனா. சரி ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிட்டு மார்னிங் நீங்கள் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகிறீங்க. ஃப்ரெஷ்ஷாக ஆனதும் அப்படியே ஜங்கும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறான். ஸோ 2 பேருமே ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே நீங்கள் உங்கள் ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க கிச்சனில். இப்போ ஜங்கும் வந்து உங்களை பேக்கப் பண்ணிவிட்டு, ஜில்லு பாப்பா ஜில்லு ஜில்லு சொல்லு ஜங்குக்கு, என்னாச்சு? ஏதாவது வேணுமா? ஆமாம் வேணும், சும்மாடே. அதெல்லாம் தருவேன். என்ன? கொஞ்சம் மில்க். இது பாரு, கொண்டாடுவேன். அதெல்லாம் என்னால் தர முடியாது, போடா. எனக்கு அதெல்லாம் வராதுடா. என்ன எத்தமான மாதிரி பண்ணுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் டீ கிச்சன்டா. என்ன வேணாம் பரவாயில்ல, எனக்கு கிச்சன் பெட்ரூம் எல்லாம் ஒன்று தான் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சு அவங்களோட நீங்கள் வந்து நார்மலாக டிஷர்ட் தான் போட்டுப்பீங்க. டக்குன்னு உங்கள் டிஷர்ட்லாம் தூக்கிட்டு ஜங்கா ஜங்கா ஜங்கு மெதுவா ஜங்கா ஜங்கு ஜங்கா ஜங்கா ஜங்கு மெதுவாடா டிக்கோதுடா. இத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வெயிட் பண்ணாதானே, வலிக்குதுடா. சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முடிச்சுட்டு அவங்க அப்படியே கிளம்பிடுறான். அவனுக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவனும் வந்து கிளம்பிடுறான். 2 பேருக்குமே அப்படியே உமா கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிடுறான். ஸோ நீங்களும் நைட்டு வந்து ஐயோ அவனுக்கு வந்து குட் நைட் சொல்லணும். அவன் வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. நைட் அவன் இல்லாமல் நீங்கள் தூங்கிருக்க மாட்டீங்க மோஸ்ட்டாக. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. அப்போ அவனுக்கு வந்து கால் பண்ணுறீங்க. எனக்கு கால் பண்ணும்போது ஜில்ல சாப்பிட்டேடி? நான் சாப்பிட்டேன் ஜங்கா, நீ சாப்பிட்டியா? மீட்டிங் முடியுது, அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். இல்லை சாப்பிட்டுட்டு தான் நீ மீட்டிங் போகணும். அவ்வளோ அவசரம்லாம் ஒன்றும் இல்லை. என்ன ஒழுங்காக போயிட்டு சாப்பிட்டுட்டு மீட்டிங் போ. சரிடி ஜில்லு அப்படின்னு சொல்லிட்டு சரி எனக்கு மீட்டிங் வந்து ஏதாச்சும் ஸ்டார்ட் ஆகிடும், நான் போயிட்டு சாப்பிட்டுட்டு மீட்டிங் முடிச்சுட்டு நான் கால் பண்ணுறேன்னா அது வரைக்கும் தூங்க தேவையில்ல, தூங்க போகிறதுனா தூங்கிக்கோ. சரி ஜம்பு ஒழுங்காக சாப்பிட்டுட்டு மீட்டிங் போனேன். அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க சைடில் இருந்து அவனோட பையன் வந்துட்டு சார் இன்னும் 10 மினிட்ஸில் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும், இரா வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போயிடுறான். போயிட்டு அவனும் அவனோட மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டுருக்கான். ஸோ நீங்களும் அப்படியே பேங்க் தூங்கிடுறான். நீங்கள் ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஃபோனில் அவங்களோட நீங்கள் வந்து கேலரிஸ் வந்து தட்டி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ வந்து நீங்களும் ஜங்க் எடுத்து ஒரு ஓல்டு ஃபோட்டோ ஒன்று இருக்குது. அதை வந்து அப்படியே ஜங்க் குழந்த மாதிரி இருக்கான். நீங்களும் அதை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறீங்க. அழகு பையன்தான், இவனை எப்படி லவ் பண்ண? இந்த முயல் ஸ்மைலை பார்த்து எனக்கு கரெக்ட் பண்ணிட்டான். இவனை
நான் ரொம்ப லக்கி, நீ ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதில் வந்து ஜங்குக்கோட ஒரு எப்படி சொல்லுவாங்க, சும்மா அன்சீனாக எடுத்த ஒரு ஃபோட்டோ, ரொம்ப ரேரான ஃபோட்டோ, அதெல்லாம் இருக்கவே இருக்காது. அவன் வந்து கேமரா முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி ஃபோட்டோ. ஸோ நீங்களும் பாரு இப்படி க்யூட்டாக பண்ணி தான் நம்ம ஆக்கிட்டான். அழகு பையன், எவ்வளோ அழகாக இருக்கான் பாரு. லவ் பண்ணுற டைம்லையும் இப்பயும் லவ் 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 இவ்வளோ தான் கொடுத்துட்ருக்கான். அவ்வளோ பாசம் என் மேலே, என்னை ஹர்ட் ஆக விட மாட்டான். மேக்கப் தவிர மிச்சம் எல்லா டைமும் ஐயோ ஜில்லு 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 ஜில்லுன்ட்டு பின்னாடியே வருவான். எனக்கு நைட்டாக வேலைன்றது ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி ஃபோன் பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்கோ அவங்களோட மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்துடுறான். வந்ததும் அவன் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு அவன் உங்களை வந்துடுவான். உள்ளே வந்துட்டு அப்படி மெத்துவும் உள்ளே வரும் ரூமுக்கு. ஸோ நீங்களும் ஃபோன்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஜில்லு நீனும் தூங்கலையா? எனக்கு தூக்க வரல ஜங்கோக். ஏன்டி 1 மணி ஆச்சுடி, 1 மணிக்கு நீ மீட்டிங் போயிட்டு வரவன் நான் தூங்கணுமா? எனக்கு தூக்கம் வரல, பா சேர்ந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஓடி போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. சரிடி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ தூங்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்துச்சி பார்க்குறீங்க. ஸோ 2 பேருமே அப்படியே ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ எந்திரிச்சதும் ஜம்முக்கு வந்து அப்படியே பவுட் பண்ணிவிட்டு குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்படி நீங்களும் எல்லாம் பண்ணு ஆனால் குழந்தை மாதிரி தூங்கிட்டுரு, இப்போ என்ன இவனை எதுவுமே சொல்லவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிச்சன் போகிறீங்க. ஸோ பேம் தான் வந்து அப்படியே ஜம்முக்கு லிக் பண்ணி எதிரிக்க பண்ணுறான். அது ஜம்முக்கு எந்திரிச்சிட்டு ஐயோ தொலை இருக்குது டைம் பார்க்குறான். 10 o'clock ஆகுது. அவன் வந்து அப்படியே கிச்சன் தான் வரான். நீங்கள் வந்து அப்படியே அவனுக்கு பிடிச்சது எல்லாமே பண்ணி வைக்கிறீங்க. ஸோ என்னடா இவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜம்முக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அன்றைக்கி வந்து பார்த்தா ஜம்முக்கோட பர்த்டே. ஸோ நீங்களும் அழகா ஜம்முக்காக அப்படியே முயல் மாதிரி கேக்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ரெடி பண்ணிவிட்டு அப்படியே அவனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு தான் இருந்திருப்பீங்க. ஸோ 12 o'clock பண்ணணுன்ட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படியே தூங்கிட்டீங்க. ஸோ ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணுறீங்க அந்த கேக்லாம், அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படி ஜம்முக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பேக்கப் பண்ணிவிட்டு அச்சோ சர்ப்ரைஸ், ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். லவ் பண்ண டைமில் வந்து இதுதானே பண்ணிகிட்ருக்கேன், இருந்தாலும் இந்த கேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு வந்து உங்களை கிக் பண்ணிவிட்டு அப்படியே கத்தி எடுத்துட்டு கேக்கையும் வெட்டிட்டு உங்களுக்கும் ஊட்டி விட்டாங்கன்னா சாப்பிட்டுறான். ஸோ சாப்பிட்டுட்டு ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ டூ ஜம்முக்கா, ஹாப்பியஸ்ட் பர்த்டேடா, சரிடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிஸ் பண்ணுறான். ஸோ அவ்வளோதான்டா. ஸோ ஹாப்பி என்டிங். ஸோ எதுக்குக்கா இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிங்கலாம் கேட்காதீங்களா. ஸோ நான் வந்து ஜூன் 8th அப்புறம் 3 days நான் இருக்க மாட்டேன், இங்கே ஜெஃப்னா இருக்க மாட்டேன். நான் வந்து ஒரு வேலை விஷயமாக நான் போகிறேன். ஸோ ஒரு கொஞ்ச நாள் நம்மக்கிட்டேருந்து வீடியோ வராது. ஸோ எதிர்பார்க்காதீங்க. அண்ட் எப்படி வீடியோ இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் ஏதாவது ஆல்ரெடி இருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. அண்ட் எடிட்டிங் மிஸ்டேக்காக இருக்கும். அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இதில் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, பெருசான வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் என்ன எனக்கு அவ்வளோ இஷ்டம்டா. ஸோ இது வரைக்கும் பார்ப்பீங்களான்னு கூட தெரியல, பட் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆர்மிஸ் நீங்கள் இல்லைன்னா நான் எதுவுமே இல்லை. ஸோ உங்களால் தான் நான், உங்களோட லவ்னால் தான். ஸோ இதெல்லாம் நான் பண்ணுறதுமே உங்களுக்காக தான். ஸோ போராஹே ஆர்மிஸ் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்க ஹோப். ஸோ நீங்கள் எப்பயுமே நல்லா இருப்பீங்க. ஸோ அவ்வளோதான். லவ் யூ, பை பாய்.